8வது வசனம், யோவான் 3:16, ரோமர் 5:8, யோவான் 3:16 2 வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். யோவான் 3வது அதிகாரத்தின் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த முதல் நாள் கூட்டத்திலே உங்களோடு பேசும்படி ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே தந்த அவருடைய நல்வார்த்தை சிலுவையில் தேவனின் செயல் விளக்கம். The demonstration of God on the cross. சிலுவையில் தேவனின் செயல் விளக்கம். நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோ பார், கரம் கால்கள் ஆணி ஏறி திருமேனி நையுதே, மண்ணுயிர் தாய் இனக்கூறு சரி நாம் தாகமின்றி நவரண்டு தங்கமேனி மங்குதே, ஏகபரன் கண்ணையந்து எத்தனையாய் ஏங்குகிறான், மூலகை தாங்கும் தேவன் மூன்றாணி தாங்கிடவோ, சாவு வேளை வந்த போது சிலுவையில் தொங்கினான், வல்லப்பேயை வெல்லவானம் விட்டு வந்த தெய்வம் பாராய், புல்லரீதோ நன்றி கேட்டு புறம்பாக்கினாரன்றோ, உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோ பார், கரம் கால்கள் ஆணி ஏறி திருமேனி நையுதே, உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோ பார், கரம் கால்கள் ஆணி ஏறி திருமேனி நையுதே. கிருபையுள்ள ஆண்டவரே, நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய்ப்பட்ட பாடுகளை எங்கள் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அந்த காட்சியை பற்றிய வசனங்களை பாடும் பொழுதும் கேட்கும் பொழுதும் வசனத்தில் வாசிக்கும் போதும் அது எங்கள் உள்ளத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தாவே. ஆனால் உண்மையாகவே அந்த நாளிலே சூரியன் தன் முகத்தை மறைத்து கொண்டதானால் அந்த நாளின் கொடுமை எத்தனை கோரமாக இருந்திருக்கும் கர்த்தாவே. ஆனால் மனுக்குலத்தின் மீட்புக்காக நீர் செய்த உம்முடைய தியாகத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக.
வசனத்தை நாங்கள் கேட்டு அதை எங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்க நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து தேவ பிரசனங்களோடு எங்களை ஆட்கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த போது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 விஷயம், அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் படைத்தார். ஏன் விதமாக அவர் செய்ய வேண்டும்? ஒரு தனித்துவமான ஒரு சிருஷ்டிப்பாக அவர் படைத்து அப்படியே விட்டிருக்கலாம். ஏன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி படைக்க வேண்டுமானால், இந்த பூமியிலே அவன் தெய்வத்தினுடைய ஒரு மாதிரியாக, God wants him to live a life of replica, அதாவது தெய்வத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவனாக இந்த பூமியில் இருக்க தேவன் அவனுக்கு அந்த நிலையை கொடுத்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதாவது சாத்தானுடைய வஞ்சகத்தில் அவன் பிரவேசிக்கிற வரை அது நன்றாய் இருந்தது. ஏதேன் தோட்டத்தினுடைய உண்மையான நிலைமையை நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது, சகல சிருஷ்டிகளையும் தேவன் அவனுடைய பாதங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருந்தார்? கீழ்ப்படிந்து வைத்திருந்தார். அந்த நாட்களில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் தனித்தனியாலாம் ஆண்டவர் அப்படிலாம் வைக்கலை. எல்லா மிருகங்களும் எங்கே தான் இருந்தது? ஒரே தோட்டத்துக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் ஒன்றும் ஒன்றை ஒன்று சேதப்படுத்தவில்லை. எல்லாம் ஆதாமனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. தேவனுடைய அதிகாரத்தை அவன் தாங்கினவனாய், அவன் தேவன் படைத்த இயற்கையின் மீது கூட ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு ஆளுமை அவனுக்குள்ளே இருந்தது. அப்போ சிருஷ்டிகள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, படைத்த தெய்வத்தினுடைய வல்லமை யாரிடத்தில் பார்க்கிறது? இப்போ ஆதாமனிடத்தில் பார்க்கிறது. ஆனால் நடந்த ஒரு சோகம் என்னவென்றால், மனிதன் பாவம் செய்து அவன் ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியேறும்போது, நான் நிச்சயமாய் சொல்லுவேன், தேவனால் படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளும் வருத்தத்தோடு பார்த்துருக்கோம். எல்லா மிருகங்களும் அப்படியே பார்த்துருக்கோம். ஏன்னா படைத்த தெய்வம் தாம் படைத்த மனுஷனை, தமது சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை அந்த அந்த இடத்தை விட்டு, ஸ்தானத்தை விட்டு அவர் வெளியே புறம்பாக்கும் போது அவன் முகத்தை மூடிக்கிட்டு, அது கவனிச்சிருக்கும், இவ்வளவு நேரம் அவன் நம்மளோட நடமாடும்போது வேற ஒரு மகிமையில் அவன் மூடி இருந்தான். இப்போ ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவன் உடம்ப என்ன செஞ்சுருக்குதே, மூடி இருக்குதே, என்னது அது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அதுக்குள்ளே இருந்திருக்கும். ஏனென்றால் மனுஷன் பாவம் செய்தபோது தேவ மகிமை இழந்தான். இழந்ததினாலே அந்த நிர்வாணத்தை மறைக்க தேவன் அந்த பாவத்துக்கு பரிகாரமாய் ஒரு பலியை செலுத்தி தோல் உடைகளை என்ன செய்தார்? உண்டாக்கி அதை உடுத்துவித்து அவனுடைய நிர்வாணத்தை மூடிதான் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். இப்போ இந்த காட்சிகள் எல்லாம் இந்த மற்ற எல்லா சிருஷ்டிகளும் வித்தியாசமாய் பார்த்து கொண்டிருக்கும். அப்போ தேவனுடைய நிலையை உண்மையாகவே காட்டி பிரதிபலிக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருந்த மனுஷன் அந்த நிலையை, ஸ்தானத்தை இழந்தபோது மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி உண்டாகிவிட்டது. வேத வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போது மனிதன் பாவம் என்றால் பாவத்தை செய்தபோது மெய்யான ஜீவன், his life was separated from the source. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோர்ஸுங்கிறது என்னதுங்க? அதுதான் ஊற்று, அதுதான் மெயின். இது இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் குழாய்களை திறந்தோன்னா என்ன வருதுங்க? தண்ணீர் வருது. அது நல்ல ஒரு விஷயம் பாருங்கள். ஆனால் அந்த தண்ணீர் எங்கே வருதோ அந்த சோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம குழாயில் திறக்கிற தண்ணீர் எங்கேருந்து வருது? மேலே இருக்கக்கூடிய மேல் தொட்டியிலிருந்து வருது. ஆனால் அந்த தொட்டிக்கு எங்கேருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? கிணறு இருக்கும், இல்லைன்னா
போர்வெல் போட்டு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஊற்றை நாம் கண்டுபிடித்திருப்போம். அந்த ஊற்று ரொம்ப முக்கியமானது. அந்த ஊற்றிலே ஊறுகிற தண்ணீர் நின்று போனால் எல்லாமே நின்று போகும். அப்போ மனிதன் எதை விட்டு பிரிக்கப்பட்டால், நம்ம வேணா அழகான தொட்டி வச்சிருக்கலாம், நல்ல விலையேறப்பெற்ற மோட்டார்கள் போட்டிருக்கலாம், நல்ல விலையேறப்பெற்ற குழாய்கள் எல்லாம் நம்மளுடைய வீடுகளுக்குள்ளே நம்ம பொருத்தி இருக்கலாம். ஆனால் அந்த ஊற்று நின்று விட்டால், அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இயக்கம், அந்த தண்ணீரோடு உள்ள தொடர்பை அது இழந்து போய் அந்த ஊற்று அடைக்கப்பட்டு போகணுமானால் நாம் இவ்வளவு செலவழித்து என்ன இல்லைங்க, பிரயோஜனமே இல்லை. மனிதனுடைய நிலையும் அப்படித்தான் ஆனது. ஆகவே ஜீவ ஊற்றாகிய தெய்வத்தை விட்டுட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை உண்டாக்கி கொண்டார்கள்? வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டாக்கி கொண்டார்கள். அந்த தொட்டியில் தண்ணி ஊற்றினா அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குங்க, லீக் ஆகி வெளியே போயிட்டே இருக்கும். தண்ணி லீக் ஆகும் பாருங்க. ஆனால் தேவன் எப்படி பண்ணுகிறார்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு தொட்டிகளை உண்டாக்கி தண்ணி நிரப்பி கொடுக்குற தேவன் அல்ல, அவர் ஜீவ ஊற்றாய் இருக்கிற ஆண்டவர். அவர் லைஃப் இஸ் கனெக்டட் வித் அ லைஃப் ஸ்ட்ரீம், மெய்யான ஜீவ ஊற்று. அதனால தான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம எதற்காக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருக்கிறாரானால், இந்த ஒரு ஜீவ ஊற்றோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்காக. சரி, நான் இப்பொழுது பழைய காரியத்தை நான் சொல்லிட்டு நான் வரேன். இந்த நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று கடந்த காலத்தில் எழுதவில்லை, நிகழ்காலத்தில் எழுதுகிறார், பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த நிலை தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருக்கிறது, நீடித்து கொண்டே இருக்கிறது. இதை ஒரு ஆங்கில மொழியாக்கம் சிறப்பாக சொல்லுகிறது, God demonstrates his own loveன்னு இருக்குது. என்னது? டெமான்ஸ்ட்ரேட்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன்றதுக்கு அந்த வார்த்தை பதம் கூட சிலருக்கு பரிச்சயமாக இருக்காது, ஆனால் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் சிலருக்கு பரிச்சயமாக இருக்குது, டெமோ. நம்ம எந்த ஒரு கடையில் போய் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் என்ன கேட்குறோம், முதல்ல கொஞ்சம் டெமோ பண்ணி காட்டுங்க. டெமோ பண்ணினா இது இயக்கி காட்டுங்கள். அப்போது ஒரு சப்ளையிங் கடைக்கு நீங்கள் போனீர்களானால் அங்கே நிறைய பொருட்கள், எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். மிக்சி வச்சுருக்கிறாங்க, கிரைண்டர் வச்சுருக்கிறாங்க, நிறைய எலக்ட்ரானிக் உபகரணங்கள் வீட்டுக்கு தேவையானது வச்சுருக்கிறாங்க. செல்ஃபோன்கள் கடைக்கு போனீங்கன்னா நிறைய வச்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லா கடையிலும் என்ன வச்சுருக்கிறாங்கன்னா அந்த டெமோன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்போது நம்ம அதை என்ன பண்ண சொல்கிறோம், சார் இதை கொஞ்சம் இயக்கி காட்டுங்க அப்படின்றோம். இது எப்படி வேலை செய்து கொஞ்சம் இயக்கி காட்டுங்க. அப்போ அவன் என்ன உத்தரவாதம் தரானா, இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பதாக நான் எதை இயக்குகிறேனோ அது போலத்த விஷயம்தான் என்னுடைய குடோனுக்குள்ளே இருக்குது. ஆனால் சில இடத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா ஏமாத்திடுவாங்க நம்மளை. நல்லதை காட்டி கெட்டதை கொடுத்துருவாங்க தெரியுமா. இந்த சில தெருக்கள்லாம் நம்ம பழம் வாங்க போவோம், தர்பூஸ் எல்லாம் வாங்க போவோம். அந்த டெமோக்குன்னு அவன் சில பழங்களை எடுத்து வச்சுருப்பான் பாருங்கள் மேலே, அதில் ஒரு குத்தி சாப்பிட்டு பாருங்கங்க அப்படின்பான். ஆனால் கடைசியில் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது உப்பு சப்பு இல்லாத ஒரு பொருள் என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு இயக்கத்தின் செயல் விளக்கத்துக்கு பின்னாலே நிஜமான ஒன்று, அது போலத்த ஒன்று இருக்குது என்கிறதற்கான உத்தரவாதத்தை யார் கொடுக்கிறது, அந்த கடைக்காரர் கொடுக்கிறார். அப்போ மனிதனை தேவன் சிருஷ்டித்து உருவாக்கி இந்த பூமியில் வைத்த போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் பீஸே இப்போ யாரு தான், ஆதாம் தான். ஆதாமை போல இப்போ என்ன போல ஆதாம் மாத்திரம் இல்லை, அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக இன்னும் வரப்போகிற சந்ததி. ஹல்லேலூயா. அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுபடி. இப்போ ஆதாமை பற்றி நம்ம பைபிளில் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இல்லை. அவன் தேவ மகிமையில் இருந்தான், சாவாமி உள்ளவனாக இருந்தான். அவன் அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை காரியங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்ததெல்லாம் கேட்க நமக்கு நல்லா இருக்குது. நாமளும் அது மாதிரி செய்யணும்னு ட்ரை பண்ணுறோம், ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். சரி பண்ணுறதுக்காக தான் சீக்கிரம் வராரு. ஹல்லேலூயா. கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று மோதி இவ்வூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்ததற்கு அப்புறம் கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார். இந்த கன்வென்ஷன்ல ஏன் இந்த நான் எருசலேம் நகரத்தினுடைய படத்தை நான் போட்டேன்னா, இந்த கூம்பு
இன்னைக்கு வேற ஒருத்தரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 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 தங்க முலாம் பூசப்பட்ட இந்த கூண்டு மாற்றப்பட்டு அன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் அங்கே ஸ்தாபிக்கப்படும். நீங்களும் நானும் அந்த ஆலயத்தில் நின்று கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் அங்கே வீட்டிலிருந்து சர்வத்து உலகத்தையும் அவர் ஆட்சி செய்வார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற தேவன். அவரே மகிமையின் ராஜா. அந்த மகிமையின் ராஜா இந்த பட்டணத்தில் இருந்து அதை தலைநகரமாய் கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தை அவர் ஆட்சி செய்யும் போது நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மக்களாய், அவருடைய குடிமக்களாய் நாம் காணப்படுவோம். எத்தனை பாக்கியமான நாள் அது! அப்ப தேவன் மனுஷனை படைக்கும் போது தம்முடைய பிரதிநிதியாய், தம்மை போலொத்த காரியத்தின் ஒரு எடுத்துக்காட்டாய், தம்மை போல ஒரு காரியத்தினுடைய காட்சியாய் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் அந்த ஸ்தானத்தை விட்டு இழந்து போன போது அந்த இடத்தை மறுபடியும் திருப்பி தரவே கிறிஸ்து நமக்காக வந்தார். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை. அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, நான் சொல்லுகிற விஷயத்தை ரொம்ப கவனமாக கேளுங்கள். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயர், த ப்ராப்பர் நேம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அந்த நாமத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற அவர் வகிக்கிற ஸ்தானமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பேர் வெறும் நாமத்தை சொல்லிட்டு ஸ்தானத்தை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது ஜானி டேவிஸ் ஆகிய எனக்குள்ளே அநேக ஸ்தானங்கள் இருக்குது. அந்த ஸ்தானங்கள் முக்கியம் இல்லையா? என் மனைவிக்கு நான் ஒரு புருஷனாக இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன், சபை மக்களுக்கு நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலையில் ஒரு சகோதரனாய், கர்த்தர் தந்த மேய்ப்பனாக நான் இருக்கிறேன், என் உடன் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த பிள்ளையாக நான் இருக்கிறேன், உடன் பிறந்த சகோதரனாக இருக்கிறேன், என் பெற்றோருக்கு நான் ஒரு மகனாக இருக்கிறேன், என் பேர குழந்தைக்கு நான் ஒரு தாத்தாவாக இருக்கிறேன். இத்தனை உறவுகள் இருக்கிறது, இத்தனை ஸ்தானங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவரவர்கள் நிலையிலே. எனக்கு ஸ்தானம் முக்கியம் இல்லைங்க. எது முக்கியம் இல்லை? ஸ்தானம் முக்கியம் இல்லை, நாமத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிற இல்லை இல்லை இல்லை, ஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. அப்போ தேவனை வேதம் பிதா என்று எந்த இடத்துல அறிக்கை செய்கிறதோ அந்த இடத்துல என்னன்னு சொல்லணுங்க? பிதா என்கிற ஸ்தானம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் எந்த இடத்தில் மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னை குமாரன் என்கிற நிலையில் வெளிப்படுத்தினாரோ அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஸ்தானம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாய் நமக்குள் இருந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? கிரியை செய்து அந்த ஸ்தானமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், எல்லாரும் சொல்லுங்க, ஒரே பேரான குமாரன். அப்போ அவர் குமாரத்துவத்தை எடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, அவன் காட்ட தவறி போன அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை இப்போ இவர் என்ன பண்ண வந்திருக்கிறாருங்க? இப்போ இவர் காட்ட போறார். யார் காட்ட போறா? பெத்லகேமில் பிறந்திருக்கிற பாலகனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் இந்த பூமியில் வந்தபோது அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பிக்கிற அந்த கோர காட்சியை தான் இன்றைக்கு 53வது அதிகாரம் ஏசாயாவில் வாசித்தோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் இதாக இருந்தார். விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எனக்கு இந்த ஏறுகிறார் தள்ளாடி பார்க்கும்போது தன் மிஞ்சும் பலத்தால் ஓங்கி ஈட்டியில் குத்துறான்ற அந்த வாரி படிக்கும்போது என்னால் இருதயம் தாங்கவே முடியாது. ஏன்னா உண்மையாகவே நீங்களும் நான் அந்த ஸ்தானத்தில் இருந்து இருந்தால் துடிச்சு போயிருப்போம். அவன் குத்துகிறான், உள்ளே இருந்து இரத்தமும் தண்ணீரும் பீத்து கொண்டு வெளியே வருகிறது. முந்தின நாள் ராத்திரியிலிருந்து அடின்னு அடிக்கிறாங்க அவரை. கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க சரத்தை விட்டு. அதாவது அவர் அணுவாக செத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கெத்செமனேயில் ஜெபிக்கும் பொழுதே, அவர் வியாகுலப்படும் பொழுது இரத்தத்தின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்து வெளியே விழுகிறது. காரணம், அதாவது சொல்லுவாங்க சிலருக்கு இந்த இரத்த அழுத்தம் உயரும் போது சிலருக்கு என்ன ஆகுன்னா நரம்புகள் ஏதாவது பஸ்ட் ஆயிரும், பிளட் வெசல்ஸ் ஏதாவது என்ன பண்ணிடுங்க பஸ்ட் ஆயிரும்.
ஆனால் ஆண்டவர் இயற்கையாகவே சிலருடைய பொதுவாக மனிதனுடைய சரீரத்தில் அந்த ப்ரெஷரை எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று என்ன செஞ்சுருக்கிறாருங்க, வச்சுருக்கிறார். நீங்கள் கூட வீட்டில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கிறீங்க மேலே சேஃப்டி வால்வ்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த சேஃப்டி வால்வ் இல்லைன்னா சில சமயத்தில் அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுன்னா அந்த சேஃப்டி வால்வ் அதுவே தானாக என்ன ஆக்கிக்கணுங்க, ஓப்பன் பண்ணி அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கும். அது நமக்கு சேஃப்டி. அது இல்லைன்னா அது எகிரி அடித்து எங்கேயாவது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றா செஞ்சுருங்க. சில சமயத்தில் அது எகிரி முகத்தில் அடிச்சிருச்சுன்னா அடிக்கிற வேகத்தில் முகமே உருகுலைஞ்சு போயிடும். அப்போது மனிதனுடைய சரீரத்தில் கூட சில சமயங்களில் ஆண்டவர் சில சேஃப்டி வால்வ் வச்சுருக்கிறார். அந்த பிளட் ப்ரெஷர்னுடைய அந்த இது வரும்போது என்ன ஆகுன்னா, சிலருக்கு திடீர்னு மூக்கில் கொடன்னு என்ன கொட்டும், ரத்தம் கொட்டும். சில பேர் பயந்துருவாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த ப்ரெஷர் அதுவே தானாகவே அந்த சரீரம் என்ன பண்ணி கொள்ளுக்குதுங்க, ரிலீஸ் பண்ணி கொள்ளுது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தலையணையை கழுத்தில் வச்சு இப்படி குப்புற என்ன செய்ய வைப்பாங்க, தலையை கொஞ்சம் கவுத்து படுக்க வச்சு மூக்கு பகுதியில் ஒரு கனத்த கர்ச்சிப்பையோ டவலையோ வச்சு கொஞ்சம் ஐஸ் கட்டிகளை வச்சானா கொஞ்சம் நேரத்தில் அந்த ரத்த ஓட்டம் என்ன செஞ்சிருங்க, நின்றுரும். நான் சொல்லுகிறேன், கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்த போது அவருடைய சரீரத்தில் ஓடின அந்த ரத்தம் மூக்கு வழியா வாய் வழியா அல்ல, இரத்தத்தின் பெருந்துளிகளாய் சரத்தை விட்டு பீத்து கொண்டு இட் broke all the blood vessels. வேர்வை துகள்களின் வழியாய் வேர்வை தான் வரணும். அவருக்கு என்ன வந்தது, ரத்தம் வந்ததுன்னா அந்த கெத்செமனேல அவர் பட்ட வியாகுலத்தின் உக்கிரை எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் பாருங்க. அதனால தான் அவர் கேட்கிறாருப்பா, 1 மணி நேரம் என் கூட ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாரு. 1 மணி நேரம் என் கூட என்ன செய்யக்கூடாதா, விழித்திருக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. அப்போ அவ்வளவு வியாகுலப்பட்ட அப்போ சிந்த ஆரம்பித்த அந்த ரத்தம் அடுத்து 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 பிலாத்தினிடத்தில் விசாரணைக்கு போகிறார், அடுத்து ஏரோதனிடத்தில் போகிறார், பிரதான ஆசாரியரிடத்தில் போகிறார். எல்லா இடத்துலையும் அவன் பங்குக்கு என்ன செய்கிறாங்க, அடிக்கிறான். சிலுவை சுமந்து கொண்டு போகிறார், வாரினால் அடித்து கொண்டே போகிறார்கள். கடைசியில் சிலுவையில் கொண்டு போய் ஆணி அடிக்கிறாங்க, ரத்தம் சிந்தது. கெத்செமனேல சொட்ட ஆரம்பித்த அந்த ரத்தம் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் விழுந்தது, பிலாத்துனுடைய விசாரணையில் விழுந்தது, ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில் விழுந்தது, வழிநெடுக எருசலேமின் வீதிகளில் விழுந்தது, சிலுவைக்கு கொண்டு சென்றவரை அடிக்கும் போது விழுந்தது. இருக்கிற மிச்ச சொச்ச ரத்தம் கொஞ்சோண்டு இருக்குது. அந்த இரத்தத்தை எடுக்க தான், அதாவது அந்த நாட்களிலே அந்த சிலுவையில் கைதிகளெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்து போயிட்டானா அப்படின்றத ஃபைனலாக என்ன பண்ணணுங்க, செக் பண்ணணும். இப்போ கூட மரண தண்டனை கொடுத்து யாருக்காவது தூக்கிலிட்டோ இந்த மாதிரி ஒவ்வொரு தேசங்களில் ஒவ்வொரு விதமான மரண தண்டனை முறைமை வச்சுருக்கிறாங்க. அவன் இறந்து போயிட்டானாங்கிறத ஒரு மெடிக்கல் டாக்டர் என்ன பண்ணணுங்க, டிக்ளேர் பண்ணணும். அவர் அது தூக்கில் தொங்கினாங்கன்னா இத்தனை நிமிஷம் கழித்த உடனே அந்த பாடியை கீழே இறக்கி யார் போய் செக் பண்ணுவா, ஒரு மெடிக்கல் டாக்டர் செக் பண்ணி பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இஸ் டெட் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுத்தா தான் அந்த பாடி என்ன செய்வாங்க, உறவினர்கள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க. அந்த நாட்களிலே ரோமருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கொடூரமான ஒரு முறைமை இருந்தது. அந்த கைதி அடிக்கப்பட்டவன், மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியானவன் செத்து போனானா போகவில்லையா என்பதை கண்டுபிடிக்க அவனுடைய முழங்காலை முறிப்பார்கள். இந்த முட்டியோடு இருக்கக்கூடிய அந்த முழங்கால் பகுதி இருக்குல்ல கீழே, அதை அப்படியே முறிப்பாங்க. அந்த முறிக்கும் போது அவன் ஏதாவது ஒன்றும் அசைவெல்லாம் கொடுக்கலன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா அவன் என்ன ஆயிட்டான், செத்து போயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. காரணம், சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அவர் மரித்தார் என்கிறதை எப்படி டிக்ளேர் பண்ணினார்கள் என்று சொன்னால், ஒரு சேவகன் ஈட்டியை வைத்து விலாவில குத்தினான், அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இது எதனுடைய தாற்பயம் தெரியுமா? அன்றைக்கு ஏவாளை தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் வர வைத்து அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்தது போல சிருஷ்டிகர்த்தாவாம் தெய்வம் தன்னை இந்த உலகத்திலே மீட்பராக தம்மை ஒப்பு கொடுத்து வந்தபோது தமக்கென்று ஒரு சபையாகிய மணவாட்டியை மீட்டுக்கொள்ள அவருடைய ஈட்டியிலே அவருடைய விலாவிலே ஈட்டி வைத்து குத்தப்பட்டது. இரத்தமும் தண்ணீரும் என்ன செய்ததுங்க, புறப்பட்டு வந்தது. அந்த பீத்து கொண்டு வந்த அந்த இரத்தத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்.
அப்போ தேவன் காண்பித்த அந்த டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த செயல் விளக்கம், அது அது பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு செயல் விளக்கம் அல்ல, அது அத்தனை கொடுமையான ஒரு செயல் விளக்கம். எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் சில விஷயங்களுக்கு நாம் இயல்பாகவே அச்சப்படுவோம். நம்ம சாலையில் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் இருந்து நமக்கு பார்க்குறோம், ஒரு விபத்தில் ஒருத்தர் அடிபட்டு செத்து கிடக்கிறாங்க, அங்கே இடம் ஃபுல்லாக ரத்த காடாக இருக்குதுன்னா எத்தனை பேர் ஜன்னலை இறச்சி எட்டி பார்க்குறீங்க? அந்த தைரியம் எல்லாருக்கும் வராது. சிலருக்கு அந்த காட்சிகளை பார்த்தால உடனே என்ன வந்துடும்? மயக்கம் வந்துடும். ஆனால் அது பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியுங்க, ஓரளவு செய்ய முடியும். அப்போ அவ்வளோ பெரிய தெய்வம் குற்றுயிரும் கொலையுயிருமாய் அவர் சிலுவையில் அவருடைய சரீரம் அப்படியே சிதைக்கப்படுது. சிதைக்க சிதைக்க சரீரத்திலிருந்து என்ன புறப்படுதுங்க? இரத்தம் புறப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த கோர மரணத்தின் காட்சி வேறு ஒன்றுமல்ல, தெய்வம் உன் மீதும் என் மீதும் வைத்திருந்த அளவு கடந்த அன்பை அந்த ஒவ்வொரு கோர காட்சியும் அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை அடிக்கப்படும் பொழுது அவர் எவ்வளோ கத்தியிருப்பார். அவர் மாம்சத்தில் தானே இருந்தார். அவர் ஒன்றும் ஆவியில் இல்லையே, அடித்தா வலிக்காது என்று சொல்கிறதுங்கிறதுக்கு. அவர் ஒன்றும் ஒரு மயக்க நிலைமையில் இல்லையே. அந்த காலங்களிலே இந்த சிலுவை மரணத்தில் இன்னொரு காரியமும் உண்டு. ரோமர்களுடைய மரண தண்டனை விதிக்கிறதுல இந்த சிலுவையில் அவன் தொங்கும் போது சில நேரத்தில் அது என்ன ஆகிடும்னா, ஓவராக வலி எடுத்து அந்த வலியை மறக்கிறதுக்காக என்ன கொடுப்பாங்க? காடியை ஊற்றுவாங்க. காடியில் கொஞ்சம் அது என்ன இருக்குன்னா போதைத்தன்மை இருக்கும். ஸோ அந்த ஒரு மயக்க நிலையை அடைஞ்சிருவாங்க. அதுக்காக என்ன கொடுப்பாங்க? கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. ஆனால் அவர் அதை வாங்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவர் இந்த பூமியிலே எல்லாவற்றை மறத்து போய் மறைந்து போகிறதற்காக வரவில்லை, எல்லாவற்றையும் பாடு அனுபவிக்க நமக்காக வந்தார். நாம் கூட அறுவை சிகிச்சைக்கு போகும்போது ஒரு சின்ன பல்லு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய அளவில் உள்ள ஒரு அறுவை சிகிச்சை ஆனாலும் சரி, அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுக்குறாங்க? ஒரு மரத்து போகிறதுக்கு ஒரு அனஸ்தீஷியா, ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று கொடுத்து தான் அந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அது நமக்கு என்னவே தெரியாதுங்க, வலியே தெரியாது. எல்லாம் எடுத்து முடித்து கட்டு போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லேசாக என்ன தெரிய ஆரம்பிக்குங்க, வலி தெரியாமல். ஆனால் அந்த வலியை மறக்கிறதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க கையில்? சில மாத்திரைகளை கொடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது சரியாயிரும் பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு செடட்டிவ் கண்டிஷனில் போட்டு அவர் சிதைக்கப்படலைங்க. அவர் எல்லாவற்றையும் உணரக்கூடிய நிலைமையில் அணுவாய் அவருடைய சரீரம் மனுக்குலத்தின் மீட்புக்காக சிதைக்கப்பட்டது. அந்த சிதைப்புக்கு பின்னால் அந்த காட்சி அத்தனை கோரமாகவும் கொடூரமாக இருந்தாலும் இவை எல்லாவற்றுக்கு பின்னால் இருந்த ஒரே ஒரு காரியம், உங்கள் மீதும் என் மீதும் தேவன் வைத்திருந்த அந்த அளவு கடந்த அன்பு. இன்றைக்கி நாம் எல்லோரும் பைபிளை தூக்கிட்டு இந்த அறையில் இந்த ராத்திரி வேளையில் இந்த 3ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் நாள் 8 மணிக்கு நாம் இந்த அறையில் உட்கார்ந்திருக்கோமானால் 2000 வருஷத்துக்கு முன்பதாய் அவர் சிந்தின அந்த இரத்தம் தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த கோர மரணத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த அன்பு நமக்காக செலுத்தப்படாவிட்டால், செலுத்தப்பட்டிருக்காமல் போயிருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கோ ஒன்றும் இல்லாமல் அழிந்து போயிருக்கும். கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் காண்பித்த அவருடைய அன்பின் செயல் விளக்கம். அப்போ இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போ இவ்வளவாய் அப்படிங்கிறது ஒரு அளவை குறிக்குது. இப்போ நாம் சில நேரங்களில் நம்ம சில பேர்த்து கேட்குறோம், எங்கள் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க? ஒருத்தர் ஒரு மாதிரி காட்டுவாங்க. பசங்களெல்லாம் சில சமயத்தில் கேட்டிங்கன்னா இவ்வளோ வச்சுருக்கிறேன்னா அதுக்கு மேலே கை விரியாது, அவ்வளோதானா? அப்போ அவருடைய அன்புக்கு நீங்கள் எந்த அளவை நீங்கள் கொண்டு வந்து வைப்பீங்க? உண்மைக்கும் சொல்லுகிறேன், அவருடைய அன்பை அளக்க இந்த உலகத்தில் அளவுகோலே இல்லைங்க. ஆனால் பக்தன் சொல்லுகிறான், அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், இட் இஸ் இன்மெஷரபிள் லவ். அதாவது மனிதனுடைய புத்தியினாலே அது அளந்து பார்க்க முடியாத ஒரு தெய்வீகமான ஒரு அன்பு. நான் வாசிக்கிற வசனங்களிலே
கொலேசியருக்கு எழுதின நிருபத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கும்போது 1:10 பக்தன் சொல்லுகிறார், சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் என்ன அடைந்து விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு என்னவாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனை அறிகிற அறிவில்னா அது என்ன அர்த்தம்னா, அவருடைய அன்பை பற்றி நம்ம என்ன செய்யணுங்க, அறிந்து கொள்ளணும். இப்போ நம்ம உலக வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை நிலையில் அநேக நேரங்களில் மனுஷர் நமக்கு ஏற்ற விதமாய் நடக்க முடிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவோ இன்புட் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கான வாழ்க்கைக்கு நலனுக்காக நம்ம எவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அது எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. திடீர்னு அந்த பிள்ளைங்க ஒரு 5 ஸ்டார் கேட்கும், திடீர்னு ஒரு நேரம் அந்த பிள்ளைகள் ஒரு பிரியாணியை கேட்கும். அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது. உடனே அந்த பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் என்ன நம்மளை சித்தரிச்சிருன்னா, இதை போல் ஒரு மோசமான தந்தையும் தகப்பனும் இந்த உலகத்திலே இல்லை. ஏன்னா அதுங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நேரத்தில் அந்த விஷயம் என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனால் அந்த வருஷம் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் எங்கே போய் கடன் வாங்கினீங்க, எவ்வளோ வாங்கி ஃபீஸை என்ன பண்ணியிருக்கிறீங்க, கட்டியிருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன தான் உட்கார வச்சு சொன்னாலும் அதுங்களுக்கு என்ன செய்யாதுங்க, புரியாது. ஏனென்றால் அந்த அந்த குழந்தையின் நலவாழ்வுக்காக எத்தனையோ நேரங்கள் நீங்கள் வெளியே போயிட்டு கையில் காசு இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். ஆக நமக்கு என்ன தோணுன்னா, இந்த கொஞ்சம் காசையும் நம்ம எதுக்காவது ஒன்றுக்கு சாப்பிட்டோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியாது, எதுவும் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய பசியை நம்ம அடக்கி கொண்டு முடிஞ்சால் ஒரு 2A ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அந்த மீதமுள்ள பணத்திற்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன வாங்கிட்டு வரோம், தின்பண்டங்களா. அப்போது நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணுறதில்ல, சொல்லி சொல்லி செய்கிறதில்ல. சொல்லாமலேயே இயல்பாகவே நமக்குள் இருக்கிற அந்த அன்பு அவ்வளவு காரியத்தையும் அந்த பிள்ளைகளுக்காக செய்ய வைக்குது. ஆனால் நீங்கள் யாராவது வந்து வீட்டுக்கு வந்த உடனே என் பிள்ளைகளுக்காக இது வாங்கினேன், என் பிள்ளைகளுக்காக இன்றைக்கி பக்கோடா வாங்கினேன், என் பிள்ளைகளுக்காக இன்றைக்கி 5 ஸ்டார் வாங்கினேன், இன்றைக்கி என் பிள்ளைகளுக்காக டேட்டு போட்டு எழுதி வச்சு என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்க என் மேலே உனக்கு அன்பே கிடையாதுன்னு சொன்னால் லிஸ்ட்டு தூக்கி கொடுப்பீங்க. ஆனால் டவுரி வாங்கும்போது எல்லாம் எழுதி வச்சிடறான், என்னெல்லாம் கொடுத்தோம். ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எதில் கொண்டு போய் காட்டணும், கோர்ட்டில் நம்ம அதை சப்மிட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறானுங்க, இது யாராவது இந்த மாதிரி சில பேர் செஞ்சிட போகிறாங்கன்னு சொல்லி மொத்த சாமானியம் கொண்டாந்து எங்கே இறக்கிடுறாங்க, கல்யாண மண்டபத்தில் இறக்கிற 4 பேர் பார்க்கட்டும். அது சில பேர் பந்தாவுக்கு செய்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக அதை பண்ணுறதுனுடைய என்னென்னா 4 பேருக்கு என்ன செய்யட்டும், தெரியட்டும். நாளைக்கு ஒன்றும் கொடுக்கல, என்னை சும்மா அப்படியே அனாமத்தான் விட்டு போயிட்டாங்க அப்படி 4 பேர் பேசினா கூட பார்த்தவன் சும்மா இருக்க மாட்டான்ல. அப்போ நாம் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை செய்யும்போது இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சு ஃபோட்டோ எவிடன்ஸோடு வச்சு நம்ம அதை பார் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் பார், இந்த வருஷம் இத்தனாம் தேதி இத்தனை பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன்னு நம்ம ஒரு ஆல்பம் மாதிரி தயார் பண்ணிலாம் நம்ம போட்டு கொடுக்கறது இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் காலங்கள் வரும்போது நம்முடைய அன்பின் நிலை என்னதென்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தருவார். ஏன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராயம் அப்படிப்பட்ட பிராயம். அந்த பிராயத்தில் அதுங்களுக்கு எப்போன்னா, இப்போ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு என்ன தந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன், அதை நிறைவேற்றுறேன்னா ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ மம்மி. இல்லைன்னா ஒன்றும் போல் மோசமான ஆள் யாருமே இல்லை. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமு, இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள சொல்கிறேன்னு, அந்த குழந்தைங்கள சொல்லலைங்க, இங்கே உட்காந்துருக்கிற நம்மளை தான் நான் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட சில நேரங்களில் நம்ம அந்த இன்ஸ்டண்ட்டாக சில கேட்கறக்கூடிய காரியங்களை ஆண்டவர் தராரு. ஏற்ற வேளையில் உனக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற பரமபிதா ஏற்ற வேளையில் என்ன செய்வார், தருவார்னா நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள என்ன வரமாட்டேங்குது. உடனே ஆண்டவரே உமக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுதா, என் தேவை உமக்கு தெரியுதா, யூ ஆர் பேட் காட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்க்கையில் உணர வேண்டிய ஒரு காரியம் அந்த சிலுவையை தியானிக்கணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்த உடனே உன் சிந்தைக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டியது எதுதான், சிலுவை தான். அந்த தெய்வத்தினுடைய நிபந்தனையற்ற அன்பு வெளிப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிற அந்த சிலுவை. நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை
அன்பை பற்றிய சில விளக்கங்களை நானும் பேசியிருக்கிறேன். பிரதர் ஜேமியும் தன்னுடைய செய்தியில் அதிகமாக உங்களுக்கு அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பை கிரேக்க மொழியில் 4 விதமாய் பகிர்ந்து சொல்கிறாங்க. ஒன்று ஸ்டார்க் அப்படின்னா என்ன அன்பு? இது குடும்ப ரீதியான நிலையில் வர்ற அன்பு. தகப்பன், தாய், பிள்ளைங்க, தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பா, இந்த பிளட் ரிலேஷன், அதாவது சரீர உறவு அடிப்படையில் வர்ற ஒரு அன்பு. இது இட்ஸ் எ ஃபேமிலி லவ். இன்னொரு அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மீது கொண்டிருக்கிற காதல் வயப்பட்ட ஒரு அன்பு. இட்ஸ் a romantic or passionate love. அதை மனுஷனுக்குள்ள தேவன் வைத்தார். எதற்காகனால் இந்த பூமியிலே தேவன் மனுஷரை படைக்கும்போது எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தான் ஏற்ற துணை உண்டாக்கினார். அந்த நிலைக்கான ஒரு அன்பு அவர்களுக்குள்ளே செயல்படாவிட்டால் இந்த பூமியிலே மனுஷ சந்ததியின் பெருக்கமே என்ன செய்யாதுங்க, இருக்காது. அது தேவன் அவர்களுக்குள்ளே வச்ச இன்புட். அந்த இன்புட்டை ஆண்டவர் எப்படி பண்ணியிருக்கிறாருன்னா, மேரேஜ்ங்கிற ஒரு விஷயத்தினால ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாருங்க, ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறார். திருமணம் பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கிறார். இந்த பாக்ஸை ஒரு மனுஷன் அவுத்துட்டு வெளியில் வரும்போது தான் அது முறை தவறின விஷயங்களாக என்ன செஞ்சிருதுங்க, மாறிடுது. அப்போ எல்லாமே அவசியம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்வார், மனுஷர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய். சுபாவ அன்பில்லாதவர்களாய். அப்போது ஒரு குடும்ப நிலையில் ஒரு மனுஷன் ஏரோஸாவும் இயங்க தெரியணும், ஸ்டார்காவும் என்ன செய்ய தெரியணும், இயங்க தெரியணும். அப்போ நிறைய பேருக்கு ஏரோஸாக இருந்துட்டு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லிட்டு கண்டுக்கிறவே மாட்டான். சாப்பாடு போட மாட்டான், விசாரிக்க மாட்டான், காசு கொடுக்க மாட்டான். ஒரு அடிப்படையான ஒரு அக்கறை, பரிவு இதெல்லாம் இருக்காது பாருங்க. அதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 3வது டைப் அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீலியோர் லவ் என்று சொல்லுவார்கள். இது நண்பர்களிடையே வரக்கூடிய ஒரு அன்பு. சிலருக்கு பள்ளிக்கூட நிலையில் நண்பர்கள் இருப்பார்கள். சிலர் வாழ்ந்த சமூகத்துக்குள்ளே என்ன இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. சிலருக்கு கல்லூரியில் படிக்கும்போது என்ன இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ப்ரிவிலேஜே எனக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. அது என்னவோ தெரியல. எங்கள் வீட்டில் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பொத்தி வளர்த்தாங்க. எனக்குன்னு சொல்லிக்க ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உடன் படித்தவர்கள் கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற நிலைமையில் பார்த்தா ஒருவர் பரஸ்பரமாய் பேசிக்கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். திருக்கழுக்குன்றத்தில் கூட அந்த நகர்ப்புறத்தில் டவுனுக்குள்ளெல்லாம் போனால் என்னோட படித்தவர்கள் எல்லாரும், சில பேர் தொழில் செய்கிறான், வியாபாரம் செய்கிறான், சில பேர் எங்கெங்கேயோ வேலை செய்கிறான், சில பேர் அரசியல் கட்சிகள் எல்லாம் தலைவர்களாக இதுவெல்லாம் இருக்கிறாங்க. போனால் நமக்கு ஒரு நல்ல மரியாதை, பார்த்தா நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. பட்டு ஒரு நண்பன் என்று சொன்னால் எல்லா விதமான உள் விஷயங்களையும் சகஜமாக என்ன பண்ணணுங்க, பகிர்ந்து கொள்ளணும். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய நிலைமையிலே கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாருங்க, சில நல்ல நண்பர்களை கொடுத்தார். ஸோ இது இருக்கணும். ஆனால் தெய்வம் காட்டின அன்பு இது 3மே கிடையாது. தெய்வம் காட்டின அன்பு குடும்ப அன்பும் இல்லை. சில பேர் இப்போ தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் சபையை இயக்கும் போதும் சரி, அல்லது கிறிஸ்துவுக்குள் நான் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு, நீங்கள் என்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு, இந்த மேலே இருக்கிற இந்த 3 வச்சு எங்கன்னா அது ரொம்ப நாள் நிலைக்காது. அல்லேலூயா. இப்போ யாராவது நமக்கு எதிர்பாராமல் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம பேச்சு கொடுப்போம் இல்லையா, பேச்சு கொடுத்து பேசுவோம், பழகின உடனே நீங்கள் எங்கங்க, நான் இந்த ஊருங்க, இந்த ஊரில் எந்த இடங்க, அந்த உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா பேர் என்ன, ஐயோ அவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பங்காளிங்கன்றோம். அப்போ நமக்கு என்ன ஃபீலிங் வந்தது, நம்ம சொந்தக்கார ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கி சபைக்கு வந்துட்டார். இன்றைக்கி சொல்லிக்கொள்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஃபேமிலி ரிலேட்டடாக சில பேர் குடும்பங்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. அது இருக்கணும். அது இயங்க வேண்டிய இடம் வேறு இடம். அது குடும்ப ரீதியாய் நம்முடைய மற்ற தனிப்பட்ட சில அலுவல்கள், காரியங்கள். ஆனால் கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ளே வரும்போது அந்த அன்பை வச்சு இயங்கணும்னா பார்ஷியலாக போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா,
உங்கள் குடும்பத்தார் யாரோ அவங்கக்கிட்ட மாத்திரம் தான் என்ன பண்ணுவீங்க, பேசுவீங்க. அதை தாண்டி பார்த்தவங்ககிட்ட என்ன பண்ண தெரியாது உங்களுக்கு, நல்லா பேச தெரியாது. இப்போ நீங்களாம் எனக்கு சொந்தக்காரா? எந்த விதத்துலையும் உங்களை என்னோட கனெக்ட் பண்ணவே முடியாது. உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் என்னென்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது ஏதோ நம்ம ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸா யாராவது என் கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த ஏரோஸ் என்கிற ரொமான்டிக் லவ்வுக்குன்னு ஒரே ஒரு ஆளை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஏவாள் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. ஆனால் தெய்வம் ஒரு அன்பை காட்டினார். என்ன அன்பு? அந்த அகாப்பே என்கிற அன்பு. ஆனால் அந்த அன்பினுடைய அடிப்படை தன்மை என்னவென்றால், அதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை. என்ன இல்லை? நிபந்தனை, கண்டிஷன் போடாது. எந்த அன்பு கண்டிஷன் போடாது? ஆனால் அந்த அன்புக்குள்ளே வந்தால் கண்டிஷனாக இருக்கணும், அது வேற. ஆனால் அந்த அன்பு நம்ம கிட்ட செலுத்தப்படுவதற்கு என்ன போடாது? கண்டிஷனை. அதனால தான் பக்தன் எழுதுகிறான், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் என்ன செய்யுங்க. கிறிஸ்து எப்படி நம்மளை ஏற்றுக்கிட்டாரு? இப்போ யாரோ ஒருவர் ஒரு நிலையில் நம்மளை ஏற்றுக்கணும்னா, நம்ம அந்த நிலைக்கேற்ற ஒரு தகுதியோடு என்ன பண்ணணுங்க, போகணும். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? என்னங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் உற்சாகமாக சொல்லி பேசுனா தான் நான் பிரசங்கம் பண்ணுறது. இப்போ நாளைக்கு உங்களுக்கு முதல்வரிடத்துலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குது, நேர்காணல். சட்டமன்றத்தில் வர சொல்லியிருக்காரு உங்களை, ஏதோ ஒரு பர்சனலாக ஒரு படம். எப்படி போவீங்க? சகோதரிகள்லாம் நைட்டியை மாட்டிக்கிட்டு, நம்ம ஐயா மாதிரிலாம் ஒரு கிழிஞ்ச லுங்கியை கட்டிக்கிட்டு அப்படியே போவீங்க? அந்த மாதிரி போனால் என்ன ஆகும்? வாசலே நிறுத்திடுவான், உள்ளே அளவே பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் பேசினாலும் அங்கே எதுவுமே எடுபடாது. ஏன்னால் அந்த அதிகார நிலையில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மனிதரை நீங்கள் பார்க்கணுன்னா அதற்கேற்ற கண்ணியத்தோட மரியாதையோடு என்ன செய்யணும், வரணும். ஸோ உடுத்துறதை நம்ம தான் உடுத்திருக்கிறோம், ஆனால் அப்படி உடுத்திட்டு போகிறது அவர்களுக்கு நம்ம காட்டுற மரியாதை. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? அவர்களுக்கு காட்டுகிற மரியாதை. அப்போது இயேசு நம்மளை கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு? குளிக்காதவனெலாம் குளிக்க வச்சு, எல்லாம் நல்லா உடுத்தி, ரேமண்ட்ஸில் போய் அவனுக்கு சூட்டு வாங்கி, சிஸ்டர்ஸுகளுக்கெல்லாம் போய் காஞ்சிபுரத்தில் 1,00,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கி உடுத்தி சீவி சிங்காரிச்சு அப்படியே கூப்பிட்டு வர்றாரு. இல்லை, அப்படியே வா. உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் தகப்பன் வீட்டுக்கு வந்தால் தான் கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும், நான் தகப்பன் வீட்டுக்கு வருகிறேன்னா நீங்கள் ஒரு காலம் வர முடியாது. காரணம், தகப்பன் ஒருவன் தான் எந்த நிலைமையில் வந்தாலும் ஏற்றுக்கொள்வான். இளையகுமாரன் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்து வேசிகளிடத்திலே தன்னுடைய பணத்தை, ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்துட்டு விட்டுட்டு வரான். எப்படி வந்தான்? குளிச்சுட்டு உடுத்திட்டு வந்தானா? குளிக்காத மனிதனாய் அந்த பன்றியினுடைய அந்த இடத்துக்குள்ளே ஃபார்முக்குள்ளே இருந்ததனுடைய மனம் எதில் அடிக்குது? அப்படியே உடம்புல அடிக்குது. அவன் குளிச்சு எத்தனையோ நாள் ஆச்சு, முகச்சவரம் செய்து எத்தனையோ நாள் ஆச்சு, வஸ்திரங்கள் எல்லாம் அழுக்காகி போயிருக்குது, காலில் வேற என்ன இல்லை, பாதரட்சை இல்லை, ஒன்றும் இல்லை. தகப்பன் பார்த்த உடனே அவனை சீர்படுத்துவதற்கான எல்லாவற்றையும் அங்கே ஆயத்தம் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை, அவனுக்கு ஒரு பாதரட்சையை, அது மாத்திரமல்ல, அவன் கொடுத்த அத்தனை விஷயங்களிலும் சிறப்பான ஒன்று, ஒரு மோதிரத்தை அவனுக்கு போட்டான் பாருங்க. தன்னுடைய அதிகாரத்தை, உரிமை அவனுக்கு மறுபடியும் கொடுத்தான். மோதிரம் என்பது அந்த நாட்கள் எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தகப்பன் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கறதுக்கு? பிள்ளைகளுக்கு கொடுக்கறது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து மோதிரத்தை வந்து ஸ்டைலுக்கு போடுறாங்க. பட் ரிங்கினுடைய கான்செப்டை இன்றைக்கி உலகத்தில் எந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிச்சிங்கனாலும் அது ஒவ்வொன்றும் ஒரு சிம்பாலிக் தான். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்திரை மோதிரம்னா அந்த காலங்களில் ராஜாக்கள் போட்டிருந்த எல்லா மோதிரத்துலேயும் மேலே என்ன இருக்குன்னா ஒரு சீல் இருக்கும். இப்போ நம்ம ஊர் காலத்தில் என்ன பண்ணுறோன்னா எல்லா ரப்பர் ஸ்டாம்பு இவனே டூப்ளிகேட் தயார் பண்ணிடுறான்.
எல்லாமே தயார் பண்ணி, ஏன்னா கடையில் போய் ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க. ஆமாம், தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவு போட்டது கூட பண்ணி கொடுத்துட்றான் 5 நிமிஷத்தில். அதை வச்சு நிறைய பேர் போலி ஆவணங்கள் என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் தயாரிக்க முடியாது. ராஜாவினுடைய மோதிரத்தில் ஒரு முத்திரை இருக்கும். அன்றைக்கி தானியேலுக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்யப்பட்டு அவனை சிங்கக்கபியில் போடுகிறதுக்கு போன காரியத்திற்கு முன்பதாக ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு நிருபத்தை எழுதி ஒரு கட்டளையை பிறப்பித்து அதில் ராஜா என்ன இட்டான், முத்திரை இட்டான். அப்போ ஆண்டவர் நம்மளை என்னன்னு சொல்கிறாருன்னா, ஐ கேவ் யூ அன் அத்தாரிட்டி. நான் இருக்கிற அந்த அத்தாரிட்டிவ் ஸ்டேட்டில் யாரை ஒன்றை வச்சுருக்கிறேன், ஒன்றை வச்சிருக்கிறேன். நீங்கள் பூமியிலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நான் உனக்கு தரங்கிறார். அப்போ இன்றைக்கி கர்த்தர் நம்மளை என்னவா வச்சிருக்கிறாருங்க, முத்திரை மோதிரமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அது ஒரு கான்செப்ட். இன்னொரு ஒன்று, புத்திர சுவிகாரத்தினுடைய நிலை வரும்பொழுதும் மோதிரத்தை என்ன செய்வாங்க, அணிவாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மோதிரத்தை குறிப்பாக அண்டை நாடு வெளிநாடுகளில் எல்லாரிலும் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த வெளிநாடுகளிலே அன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சார சூழ்நிலைக்கு அந்த ஒரு அடையாளம் இல்லைன்னா கொஞ்சம் வேறு மாதிரி விபரீதங்கள் ஆயிரும். கொஞ்சம் மனுஷர்கள் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு அசௌகரியமான சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சில பேர் திருமண அடையாளங்களை அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட ஆளுங்க கிடையாது. இப்போ நம்ம தேவனுடைய சபைக்கு வரும்போது எப்படி வேணால் வந்துடலாம், யாரும் நம்மளை அதை பற்றி கேர் பண்ண போகிறதில்ல. ஆனால் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் அறியாத ஜனங்க இருக்கிறாங்க, வக்கர புத்தியோடு சில பேர் இருப்பாங்க, கெட்ட புத்தி உள்ள ஆண்கள்லையும் இருப்பாங்க, பெண்கள்லையும் இருப்பாங்க. சரி, ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா, அப்பா அவர் கிறிஸ்டின்ப்பா, அவருக்கு திருமணம் ஆயிருக்குப்பா, வேணாம்பா அப்படின்ட்டு நம்ம பேசுகிற பேச்சிலே என்ன காட்டுவான், ஒரு டீசென்சி காட்டி ஒரு 2 அடி எட்ட தூரத்தில் நிற்பான். இதனுடைய நிலை வேறு. ஆனால் இளையகுமாரனுடைய கையில் அன்றைக்கி தகப்பன் மோதிரத்தை போட்டான். எதுக்கு போட்டான்னு கேட்டிங்கன்னா, நீ இழந்து போன ஸ்தானம் உனக்கு மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. அப்போ வரும்போது எப்படி வந்தான், அவ்வளவு ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லாத நிலை மேலே வந்தான், தகுதி இல்லாத அவ்வளவு அலங்கோலமாக உனக்கு தோற்றம் இருந்தது. தோற்றத்தின் வெளித்தோற்றம் அவ்வளவு கோரமாகவும் அசிங்கமாகவும் அழுக்காகவும் துர்நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒன்று தெரியுமா, அவருடைய இருதயம் தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் அவருக்கு முன்னால் சுத்தமாக இருந்தது. தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு நான் என்ன உள்ளவன் அல்ல, பாத்திரம் உள்ளவன் அல்ல. ஆகவே என்னை கிருபையாய் நீர் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும் என்று கெஞ்சுகிறான். ஆகவே அவனுடைய இருதயத்தில் அந்த சுத்தமான மனசாட்சியும் சுத்தமான மனம் திரும்புதலும் தூய்மையான ஒரு ஒப்பு கொடுத்தலும் இருந்ததினாலே தகப்பன் கொடுத்திருந்த அந்த இடத்தை ஸ்தானத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த நாளிலே அவனுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. இந்த நாளிலேயும் தெய்வத்தினுடைய சமூகத்தில் நம்ம வருகிறோம் என்று சொன்னால் இந்த நிபந்தனையற்ற அன்பு, என்ன அன்பு, காரணம் எந்த நிபந்தனையும் இன்றி தமது 2 கரங்களையும் நீட்டி ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு தெய்வம் உண்டானால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும், யாரையும் இல்லை. அப்போது கிறிஸ்து விரித்திருக்கிற அந்த கரம் எல்லாரையும் வர சொல்லுது. ஆனால் மற்றவங்கெல்லாம் கரம் விரிச்சா மாதிரி தெரியுது. அது என்ன பண்ணுதுன்னா, நீ அங்கே நின்றுக்கோ, நீ இங்கே நின்றுக்கோ, நீயா இங்கே நின்றுக்கோ, நீ மாத்திரம் இங்கே வாங்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், கிறிஸ்துவனிடத்தில் வர்றவனுக்கு வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம்லாம் கிடையாது. நேராக எல்லோரும் வா, எல்லாரும் மூலஸ்தானத்துக்கு வா. அந்த மூலஸ்தானம் தெரியும்படியான திரையை ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, கிழிச்சார். எப்போ, தன்னுடைய சரீரத்தை கிழிக்கும் போது. அது வரைக்கும் நம்ம வெளியில் தான் போக முடிஞ்சது. ஏனென்றால் நம்முடைய பாவத்துக்கான பலி இன்னும் என்ன பண்ணப்படலை,
கல்வாரியில் செலுத்தப்பட்டு மனிதனுடைய பாவத்துக்காக ஏறெடுக்கப்பட வேண்டிய அந்த கிரயம் இன்னும் செலுத்தப்படாததுனாலே இன்னும் மனுஷன் எங்கே தான் நின்னான்? தூரத்தில் நின்னான். ஆனால் தூரத்தில் இருந்த நம்ம எல்லாம் யார் வேண்டுமானால், எல்லாரும் சொல்லுங்க, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் இருந்து. அதனால தான் ஆண்டவர் போய் தம்முடைய சீஷரிடத்தில் சொல்லும்போது, நீங்கள் யூதேயாவிலும் சமாரியானுங்களுக்கு யூதர்களுக்கு என்னவே செய்யாது, ஆகவே ஆகாது. இயேசு ஒரு முறை ஒரு சமாரியா ஸ்திரியை எங்கே சந்திக்கிறார்? யாக்கோபனுடைய கிணற்றண்டையில் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு பேசும்போது ஆண்டவர் சும்மா கேட்டு பார்க்குறாரு, ஏமா குடிய கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்றாரு. அவர் சொல்கிறார், நீர் யூதனாக இருக்க என்னிடத்துல தண்ணீர் தாட்டு கேட்குறது எப்படி? ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணு நீ தப்பாக என்னை புரிஞ்சிருக்கிற. உன்னிடத்தில் பேசுகிறவர் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட நீ என்ன கேட்டுட்ருப்ப? அப்படி தூரமாக நிற்கிறா. அவர் கேட்டது ஆஃப்டர் ஆல் என்ன தான் கேட்குறாரு? தண்ணீர் தான் கேட்குறாரு. அப்போ அந்த கேட்ட தண்ணீரை கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய தயக்கம் இருந்ததுன்னா அன்றைக்கு யூதனுக்கும் சமாரியனுக்கும் எவ்வளோ பெரிய துவேஷ நிலை இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ பேசுகிற ஆளுன்னு யாருன்னு புரியல, நீ பார்க்குற மற்ற யூதர்களை போன்றவன் அல்ல. நான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். நான் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிற தெய்வம். இந்த பூமியில் நான் வந்ததனுடைய நோக்கம் மனிதருக்குள்ளே பகையையும் விரோதத்தையும் துவேஷத்தையும் உண்டாக்க வரல ஐயா, எல்லாரையும் நேசிக்க வந்த சத்தியம் உள்ள தெய்வம் நான். சொல்றாரு, என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தினுடைய நதிகள் புறப்பட்டு ஓடன உடனே அந்த சமாரியா ஸ்திரீ கொஞ்ச நேரம் சும்மா இல்லை, ஓடி போய் ஊரெல்லாம் மொத்த வச்சுட்டா. நான் ஒருத்தரை கண்டேன், இது மாதிரி யூத குலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை என்ன செய்யல, கண்ணவே இல்லை. இது மற்றவங்களாம் நம்மளை பார்த்தா தூரமாக ஓடுவாங்க, நம்மளை விளக்குவாங்க, நம்மளை புறந்தள்ளுவாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இவரோ எனக்கு குடிக்க என்ன கேட்டார்? தண்ணீர் கேட்டார். நான் தீர்க்கதரிசியானவரை நான் சந்தித்தேன் என்று சொன்னார். ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், அவள் விசுவாசித்தபடியினாலே எல்லாரிடத்திலும் போய் சொன்னான். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தெய்வம். எல்லாருக்கும் ஒரு சிறப்பான இடத்தை தெய்வம் தந்திருக்கிறார். காரணம், இதற்கு பின்னாலே எது இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்புக்கு எது கிடையாது, எந்த நிபந்தனையும் இல்லை. இன்றைக்கி ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தன் ஓடி வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் தெரியுமா? ஒரே ஒரு பதில், நீ மனம் திரும்பு, உன் பாவத்தை விட்டு கர்த்தரிடத்தில் வா. அது ஒன்று தான் கண்டிஷன். அப்போது தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இவங்க முன்னான காலங்களில் செய்த பாவம், முன்னான காலங்களில் செய்த அக்கிரமம், முன்னான காலங்களில் செய்த பாவத்தினால் ஏற்பட்ட சேதம், நட்டம், கஷ்டம், வருத்தம், மரணம், இழப்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை மறுபடியும் சரிப்படுத்தி கொடுக்கும். ஒன்றே ஏற்றுக்காது. ஆண்டவரே, இந்த பாவத்தில் இதை மாத்திரம் என்னால் என்ன செய்ய முடியல, விட முடியல, அதை ஒன்று மாத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கோங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த பாவத்தை என்னால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர என்னால் முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அன்றைக்கு விபச்சாரத்தில் கையங்களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியானவள், அவளை கொல்லுவதற்காக நியாயாதிபதிகள் எல்லாரும் கையில் என்ன வச்சுருந்தான்? கல்லை தூக்கி வச்சுருந்தான். ஆண்டவர் கேட்ட கேள்விடே, உங்களில் ஒரு பாவமும் செய்யாத அந்த பிள்ளை மேலே கல்லை எறிங்கடா. கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மனசாட்சி அப்படியே தரப்படம் போட்டு காட்டியிருக்கோம். இன்றைக்கி இந்த விபச்சாரியாக இருக்கிற இந்த பொம்பளையை நாம் கல்லெறிந்து கொள்ள வந்திருக்கோமே. போன வாரம் நாம் ஒரு பொம்பளையோட படுத்திருந்தோமே, போன வாரம் நான் ஒரு ஆம்பளையோட படுத்திருந்தேனே, என் புருஷனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனே, நான் யாரும் பார்க்காதனால தப்பிச்சிட்டேன். இன்றைக்கி இந்த பொம்பளை மேலே கல் எறிகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, போ போ. வேறு வழி இல்லை, உன் வயிற்று பழப்பு, அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக நீ அந்த விபச்சாரத்தை விட்டு வெளியே வந்துரு. இப்படிலாம் சொல்லலை, போ, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு, இனிமேல் என்ன செய்யாத. நிபந்தனையற்ற நிலைமையில் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம், நீ திரும்பி போகும்போது உன்னை அற்புதமாய் மாற்றி அனுப்புகிற தெய்வம், உன்னை புது மனுஷனாய் மாற்றி உன்னை புதுமையாக சிருஷ்டித்து. ஆகவே தான் வேதம் சொல்லுங்க, உங்கள் பாவங்கள் எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும்
சில நேரத்தில் வி ஸ்லிப் ஆஃப் த டங், நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், கடவுளே அவனை மன்னிக்க மாட்டாருங்கன்னுவோம். அந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பு. கடவுள் மன்னிக்க மாட்டார் என்கிறது ஒரே ஒரு நிலையில் தான் செயல்படும். எப்போன்னா அவன் மனம் திரும்பாத பட்சத்திலும் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலும். ஆனால் மனம் திரும்புதலோடு எனக்காக ஒரு மீட்பர் சிலுவையில் மரித்தார் என்கிறதை அவன் எப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய நிபந்தனையற்ற அந்த அன்பு அவனை ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இயேசு தமது செயல் விளக்கத்தை எப்படி காட்டினார்னா, வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, எதில் காட்டினாருங்க? செயலில் காட்டினார். அவர் செயலில் அவர் 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 அன்புள்ள தெய்வம் என்பதை வெளிப்படுத்த அவர் காட்டின செயல்களெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் முதல்ல எது போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு எனக்கு காண்பித்த அன்பினுடைய லிஸ்ட்டு மளிகை ஜாமா பட்டியல் மாதிரி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எது போடலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? சிலுவை காட்சியா? நான் சொல்கிறேன், இன்று உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அவர் பிறப்பிலிருந்தே அது அன்பு தாங்க. ஏங்க அவர் போய் எதுக்குங்க அங்கே பிறக்கணும்? அதுவும் போய் எங்கே? ஒரு மாட்டு தொழுவத்தில். அப்படிப்பட்ட ஒரு மோசமாக ஒரு 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 அவர் அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு அடையணுன்ற அவசியமே இல்லை. அவரெல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப டாப் கிளாஸ் அப்போலோ ஆஸ்பத்திரியில் பிரசவம் நடக்க வேண்டிய ஆள். அப்படிப்பட்ட தெய்வம் தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறார்? இந்த பூமியில் ஸ்டெப் டவுன் பண்ணி வரும்போது அவர் எடுத்த அந்த மனுஷீகம், அவர் எடுத்துக்கொண்ட அந்த மனித அவதாரம், இது எல்லாமே அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறதுனால பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் ஞானசானம் பெறுகிறார். அதற்கப்புறம் பிரசங்கம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் அவரிடத்தில் வந்த பிறகு தங்கள் பாரங்கள் நீங்கி விடுதலையாகி சுகம் பெற்று போயிட்டே இருக்கிறாங்க. நல்ல நல்ல காரியங்கள் அவரிடத்திலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம், அவரிடத்தில் அந்த அன்பின் ஊற்று என்ன செய்துங்க? பாயுது. கிட்ட வர்ற எல்லாரும் அந்த அன்பினால தாகம் தீர்க்கப்படுகிறார்கள். ஆனா அது 5 அப்போ 2 மீனில் காட்டினவர், பெத்லகேமின் பிறப்பினால் காண்பித்தவர், குருடனை சுகமாக்கினதில் காண்பித்தவர், முடவனை நடக்கச் செய்து காண்பித்தவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பி காண்பித்தவர், எல்லாவற்றை காண்பித்தவர் கடைசியில் எங்கே போய் காண்பிக்கிறாருங்க? சிலுவைக்கு போய். நம்ம அப்படி தான் நினச்சிடுறோம், அப்படி தான் நம்ம சிம்பிளாக முடிச்சிடுறோம். ஏசு சிலுவையில் மரித்தார் அதனால் காண்பித்தார்னு. அதில் ரொம்ப உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலுவையில் உண்மையாக தொங்க வேண்டியது நீங்கள். அதாவது இயேசு சிலுவையில் மரித்தாருங்கிறது ரெண்டாவது. முதலாவது, அந்த குற்றவாளி என்கிற ஸ்தானத்தை என்ன செய்கிறாருங்க? ஏற்றுக்கொள்கிறார். யாருடைய நிலையில் ஏற்றுக்கொள்கிறாருங்க? எல்லா மனுஷருடைய. அல்லேலூயா. அது 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 நமக்கு நமக்கு வருமா? அது அது வருமா? அது நமக்கு வரவே வராது. நம்ம என்ன நினைப்போம்? ஐயா இதில் நம்ம ரொம்ப தலையிட்டோன்னா நம்ம அசிங்கப்பட்டுருவோம். நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எப்படி தான் இருக்குமோங்க, டிஃபென்சிவாக தான். இப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், நம்மளை அவனை காப்பாற்ற போனாலும் நம்ம கொஞ்சம் எப்படி தான் இருப்போங்க? அலர்ட்டாக தான் இருப்போம். ஏன்னா அவனை காப்பாற்ற போய் நம்ம பேர் என்ன செஞ்சிடக்கூடாது? அசிங்கப்பட்டுறக்கூடாது. நாம் ஏதாவது சிக்கலில் என்ன செஞ்சிடக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்வோம். சில நேரங்களில் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுக்கு பெற்றோர் கூட சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க? எந்த லெவலுக்கு போய் அந்த குழந்தைக்கான நிலையிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமோ அந்த காப்பாற்றுறதுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில நிலைகள்லாம் வரும்போது, டேய் நீ போய் உள்ள 2 தடவை மொக்கு வாங்கிட்டு வந்தால் தான் நீ திருந்துவேன், என் மானத்தை வேறு வாங்குற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஊருக்குள்ளே என்ன பண்ண முடியல, தலை காட்ட முடியல. ஏதோ ஒன்று தெரியாமல் ஒரு 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 வண்டியில் போய் ஒரு 500 ரூபாய் அடிச்சுவிட்டு மாட்டிக்கிட்டான், திருட்டு கேஸில் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போய் அப்பா கேட்குறாரு, தெரியும் சரி சின்ன பிள்ளைங்க தெரியாமல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 10,000 ரூபா திருப்பி மாட்டிக்கிச்சு. ஒரு அப்போ எத்தனை தரம் தான் போவேன்? சத்தம் காட்டாமல் சொல்லிடுவான், சார் அடுத்த தரம் பிடிச்சிங்கன்னா அவனை விடவே விடாதீங்க. எதில் போடுங்க? புழலில் கொஞ்ச நாள் போட்டு அவனை ஒரு 2 வருஷம் உள்ளே இருக்க வச்சு கொஞ்சம் உருன்னு உரிச்சு அனுப்புங்க சார், அப்போயாவது திருந்துவானா. ஏன்னா நமக்கு அது எப்படி இருக்குதுங்க?
அவமானமாக இருக்குது. குற்றவாளியின் ஸ்தானத்தை நம்ம பெத்த பிள்ளையே செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நம்மளால் என்ன செய்யாதுங்க, முடியாது. ஏன்னா நமக்குன்னு அந்த சுயமரியாதை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இவ்வளவாய் நம்மிடத்தில் அந்த நிபந்தனையற்ற அன்பை காண்பித்தாரானால் வெறும் ஜஸ்ட் சிலுவையில் மறிக்கலையா, அந்த மறிக்க வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் இருந்தோம். உண்மையான குற்றவாளி அவர் அல்ல, உண்மையான குற்றவாளி நீங்களும் நானும் தான். நீங்கள் எல்லாரும் சாயங்காலம் வீட்டுக்கு இரவு போன உடனே சும்மா ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் செஞ்ச பாவத்தில் எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குதோ, சின்னதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் எழுந்து போடுங்க. அது வாட்டுக்கு லிஸ்ட் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டை பார்த்து கேளுங்க, இந்த லிஸ்ட்டில் பண்ணியிருக்கிற அத்தனை அக்கப்போ இருக்கும், யார் தான் அடிக்கப்படணும்? நான் தான் அடிக்கப்படணும். ஆனால் நான் அடிக்கப்படலையே, நான் சிக்கலையே, நான் மாட்டலையே. எனக்காக இந்த பாவம் பழியையும் ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தீங்கன்னா, உண்மைக்கும் சொல்கிறேன், அப்போ தான் அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. இப்போ அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்து பாருங்கள், இதே இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை தப்பையும் செஞ்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் செஞ்சுட்டு வந்தால் நான் ஏற்றுக்குவேண்ணா? என்னது, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தர் நம்மக்கிட்ட, நம்ம வீட்டில் இருக்கிறவரே ஒருத்தர் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தாரா? நான் பவுல் ஒரு இடத்துல வெளிப்படையாய் பேசுகிறான், நான் பேசுகிறது எனக்கே, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நாம் செய்கிறது நமக்கே பிடிக்கலை. சில பேர் அந்த பாவ கொடூரத்துக்குள்ளே போகும்போது அவனே சபிச்சுக்கிடுவான். நீங்கள்லாம் ஏன் இருக்கிறீங்க? இப்போ சமீபத்தில் இந்த ஒரு காவல் நிலையத்தில் நடந்த ஒரு சின்ன அந்த லாக்அப் டெத்தில் 2 இறந்து போனவங்களில் பிடித்த போலீஸ்காரில் ஒருத்தர் கத்தி புலம்புறாரு, என்னை கொன்னுருங்க, என்னை விஷம் குடிச்சு கொன்றுங்க, என்னை டார்ச்சராக இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, என்னை போட்டு இப்படி போட்டு என்னை இங்கிட்டு அங்கிட்டுமா போட்டு என்ன செய்கிறாங்க, அலக்கழிக்கிறாங்க, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, என்னால் முடியல, என்னை ஒரேடியாக என்ன பண்ணிடுங்க, கொன்னுருங்க. நான் நாள் கத்துறாரு. அவரை கொன்னுறது தீர்வாகாது. ஏற்கனவே அவனுடைய பாவத்துக்காக மரித்தவரிடத்திலிருந்து வருகிற விமோசனத்தினால்தான் தீர்வு உண்டு. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் செய்கிற பரிகாரம் ஒன்று கூட அந்த பாவத்தை என்ன செய்யாது, மன்னிக்காது. இயேசுவின் ரத்தம் ஒன்று தான் மன்னிக்கும். இப்போ நான் இப்போ தம்பி தேவ அன்புக்கிட்டது ஒரு 500 ரூபாய் திருடிட்டு போயிட்டேன், திருடினதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டு திருப்பி அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டதுனால பாவம் மன்னிக்கப்படாது. இப்போ எனக்கு அவருக்கு இருக்கிற இடையில இருக்கிற பஞ்சாயத்து தீர்ந்துருச்சு. ஆனால் இன்னும் பஞ்சாயத்து யார் கூட இருக்குது? ஆமாம், ஆண்டவரோடு இருக்குது. இல்லை, அப்போது இவர் திருப்பி கொடுத்தாலும் சரி, இல்லை வேணாம் பிரதர் வச்சுக்கோங்க பிரதர், பார்த்துக்கலாம் பிரதர், நீங்கள் தானே பிரதர், சகோதரன் தானே பிரதர் அப்படின்னு அவர் பெருமனசாக விட்டால் கூட இன்னும் ஆண்டவருடைய பார்வையில் அது என்ன தான், நான் முழங்கால் போட்ட ஆண்டவரே, என் சகோதரனுடைய பணத்தை அவருக்கு அறியாமல் நான் கை வச்சு எடுத்தது நான் செஞ்ச மகாபெரிய தவறு, இந்த குற்றத்தை எனக்கு மன்னியும் கேட்காத பட்சத்தில் எனக்கு பாவத்துக்கு என்னவே கிடையாதுங்க, பரிகாரமே இல்லை. அப்போ இயேசு இந்த பூமியில் வந்தபோது அந்த நிபந்தனையற்ற அன்பின் செயல் விளக்கத்தை, நம்ம +2 எல்லாம் படிக்கும்போது செயல் விளக்கம்லாம் செய்வோம்ல. நான்லாம் காமர்ஸ் குரூப்னால எனக்கு செயல் விளக்கம்லாம் வரல. சயின்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்கலாம் பண்ணுவாங்க, இந்த தவளையை தூக்கிட்டு போய் வெட்டி எலியை கொண்டு வெட்டுறது, அப்புறம் கெமிஸ்ட்ரி லேபில் போய் என்னென்னமோ கலராக திரவங்களெல்லாம் ஊற்றி ஏதோ பண்ணுவாங்க. பியூரிட் பிப்பட் எல்லாம் வச்சு அதில் என்னமோ ஊற்றி அதெல்லாம் என்னமோ அளவு பார்த்து எழுதுவாங்க. அதெல்லாம் செயல்முறை செஞ்சால் செய்த முறைக்கு என்ன வேறு எழுதணும், விளக்கம் வேறு எழுதணும். அப்போது இப்போ நம்மளை கர்த்தர் எதுக்காக வச்சுருக்கிறாருன்னா, அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அழகாக சிலுவையில் காண்பிச்சு போனதுக்கப்புறம் இப்போ கர்த்தர் சபைக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீங்களும் அது மாதிரி செய்கிறீங்களான்னு கேட்குறாரு. நீங்களும் அந்த மாதிரி செய்கிறீங்களா? எல்லாத்தையும் அவர் டெமோ அழகாக காட்டிட்டார். அடித்து முந்தா நாள் பிடிச்சி அவரை குத்துயிரும் கொலையுருமா அணுவா அடித்து அவர் உயிர் போகிற ஸ்டேஜில் கொண்டு போய் தொங்க விட்டாங்க. ஆனால் என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறதை இன்னதென்று
அப்போ அந்த ஜெபத்தை வந்து அவர் முணுமுணுக்கலை. முணுமுணுத்திருந்தால் அந்த சுவிசேஷத்தில் அந்த வரியை எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த ஜெபத்தை அவர் சத்தமாக பண்ணியிருக்கிறார், எல்லாரும் கேட்கும்படி. கடைசியில் அவர் உயிரை விட்ட உடனே ஒரு மனுஷன் நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், இவர் உண்மையாகவே தேவருடைய குமாரன்ட்டான். யாரு இவர்? உண்மையாகவே தேவருடைய குமாரன். காரணம், அவர் அந்த அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தின அந்த நிலையை பார்த்தபோது இயற்கையே தன் கண்களை என்ன செய்துங்க, மூடிக்கொள்கிறது. அப்போ அந்த அன்பை அவர் எங்கே வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? எதற்குமே தகுதி இல்லாதவர்கள் நடுவில் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்மளை கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசித்தால் அதனாலே பிரயோஜனம் என்ன? அஞ்ஞானிகள், ஆயக்காரரும் மற்றவர்கள் எல்லாரும் அதை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆகவே இந்த குட் ஃப்ரைடே தினம் என்பது சிலுவையை சும்மா தியானம் பண்ணிவிட்டு, இப்படி வருஷம் ஒரு ட்ரெடிஷன் மாதிரி தியானம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, இது இந்த இறந்தவங்களுக்கெல்லாம் நினைவேந்தல் வைப்பாங்கல்ல, மெழுகுதிரி கொளுத்திட்டு துக்கம் அனுஷ்டிக்கிற மாதிரி. நம்ம வீடுகளெல்லாம் சில பேர் இறந்து போயிட்டான்னா கல்ற தோட்டத்துக்கு போய் அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹானர் பண்ணி ஒரு அன்பை காட்டிட்டு எல்லோரும் சுற்றி நின்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இது இன்றைக்கி உண்மையே சொல்ல வேண்டுமானால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் துக்கப்பட வேண்டிய ஆண்டவராக நிலையில் அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற தெய்வம். இப்போ என்ன இப்போ நமக்குள்ளே நம்ம கேட்டு துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்பேற்பட்ட ஒரு அன்பை சிலுவையில் காண்பித்த தெய்வத்துக்கு பிள்ளையாக இருக்கிற நான் உண்மையாகவே அந்த அன்பின் பிரதிபலிப்பாக என் வாழ்க்கை இருக்கிறதா? அப்போ இன்றைக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ யாருக்கிட்ட வரணும்? அப்போ இன்றைக்கு உலகம் வார்த்தையை அல்ல வாழ்க்கையை பார்க்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் உலகம் எங்கிலும் போய் எல்லா யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு பிரசங்கம் பண்ணுவீர்கள்னு சொல்லலை. என்ன சொன்னார்? இப்போ நான் சிலுவையில் காண்பித்துட்டு போன அதே டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்த நீங்கள் அத்தனை பேரும் காட்டணும். ஹல்லேலூயா. அப்போது வேத சரித்திரத்தின்படி இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களில், அதாவது இந்த பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னாடி கதையே வேறு. இயேசு தம்முடைய சீஷர்களோடு உட்காந்து சாப்பிட்றார். பந்தி இருந்து சாப்பிடும்போது சொல்கிறார், இது மாதிரி நான் காட்டி கொடுக்கப்படணும், எருசலேமுக்கு போவேன், என்னை மூப்பர்களால் எல்லாரும் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை சிலுவையில் அறிவாங்கன்னு சொல்லும்போது பேதுரு அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறாங்க, நீர் எங்கே சாகுறீரோ அங்கே நான் இருப்பேன், கூட வருவேன், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணும் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறாரேப்பா, என் கூட 1 மணி நேரம் வெளிச்சிருங்கப்பா, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்பட்டுருக்குது, என்னோட ஜெபத்தில் என்னை கொஞ்சம் தாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் துக்கத்தினாலே அயர்ந்த நித்திரை செய்தார்கள். யார்? சீஷர்கள். பிடிச்சாங்கன்னு தெரிந்த உடனே அவன் இந்த நர்வஸ்னஸில் பேதுரு ஒரு ஆள் தான் எடுத்த உடனே யாரு காதை வெட்டினான்? மல்கூஸ் காதை வெட்டினான். பரவாயில்லடா, நீ தாண்டா உண்மையான தோழன், எல்லாரும் ஓடினா கூட நீ தாண்டா எனக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை பாடாட்டில் என்ன தெரியுமா சொன்னா, டேய் பட்டயத்தை எடுத்த எவனும் பட்டயத்தினால தான் சாவும், பட்டயத்தை உரையில் என்ன செய்யடா போடுன்னு சொல்லி பிஞ்சு போய் தொங்கி கீழே விழுந்த காதை எடுத்து திருப்பி ஒட்ட வச்சு அங்கேயும் ஒரு அற்புதம் செஞ்சுட்டு போகிறார். காரணம், அன்பை செயல் விளக்கமாய் காட்ட வந்த தெய்வம். எந்த சூழ்நிலையும் தன் ஸ்தானத்தையும் தன்னுடைய நிலையின் நிதானத்தை காத்துக்கொண்ட தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் அன்பு அல்ல, அவரே அன்பாகவே இருக்கிறார். அப்போது அவர் அந்த டெமோவை பெத்லகேமில் ஆரம்பித்த டெமோ ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சீஷர்கள் இவ்வளவு ஒரு 3.5 வருஷம் கூட இருந்தவங்களை இப்படி பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்கன்னு உடனே வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் வஸ்திரத்தை விட்டு நிர்வாணமாய் ஓடினான்னா அவன் எவ்வளோ பயந்துருக்கும் பாருங்க அவனுக்குள்ள. அதான் சொல்லுவாங்கள்ல, துட்ட காணம் துணியை காணான்னு ஓடுறான்னு. ஆனால் இந்த சீஷர்கள் தான் பரிசுத்தாவின் பலத்தை பெற்ற பிறகு இந்த பூமியில் வந்தபோது எப்படிப்பட்ட பாடுகளை பட்டாரோ அதற்கு ஒப்பான பாடுகளை கிறிஸ்துவ நிமித்தம் பட்டார்கள். அநேகர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், குற்றுயிரும் கொலையுயிருமாய் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய இந்திய தேசத்தின் மண்ணுக்கு வந்த தோமா என்கிற சீஷன் இரத்த சாட்சியாய் இதே சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலையில் ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காய் தன் ஜீவனை கொடுத்தான்.
காரணம், இவங்களால் ஏன் பண்ண முடிஞ்சதுன்னா அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற உத்தம சீஷர்கள். அவங்க சும்மா அப்படி பெரிய ஸ்டேஜ் போட்டுட்டு ஃப்ளட் லைட்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி ஷோ காட்ட வந்தவங்க இல்லைங்க. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதற்கு முயன்ற போது வரவேற்பு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு வேதனையும் கஷ்டமும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஸ்தேவானை முதலாய் இரத்த சாட்சியாய் அடித்து கொன்னுகிற அந்த சமயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே இவர்கள் குற்றம் இவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. இயேசு செய்த அதே டெமோ இவனும் பண்ணுறான். இப்போ டெமோவில் என்ன பார்க்குறோமோ அதே அப்படியே இருக்கணும்ல. போய் ஒரு மிக்ஸி வாங்குறீங்க, நல்லா இவ்வளோ பச்சை மிளகாவை காஞ்ச மிளகாவை போட்டு அரைச்சி பாருமா என்ன நைஸாக வந்திருக்குது பாருமா, பொடி எப்படி இருக்குதுமான்னு சொல்லி உங்கள்கிட்ட டெமோ காட்டிட்டு மிக்சியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நீங்களும் மிளகாவை போட்டு அரைக்கிறீங்க. வெறும் மிளகா மாத்திரம், மிளகா முழுசாக இருந்தது இல்லை பாதியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை சரி அரைக்கலை போல இருக்கு, இன்னும் ஸ்பீடு வச்சு பார்ப்போம் அப்படி ஏதோ பண்ணி பார்ப்போம். ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னா அடுத்த நாள் காலையிலே முதல்ல தூக்கி கொண்டு போய் அதை அவன் தலையில் போட்டுட்டே, யாரை ஏமாத்துற நீ? இந்த மிக்சி நீ காட்டும்போது நல்லா அரைச்சி தரலா, இந்த மிக்சியில் அரைச்சி காட்டுறா அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அவன் இல்லைங்க மேடம், அது எப்படி மேடம், அதை மாற்றி கொடுக்குறேன் மேடம், அப்படி இப்படின்னு கதெல்லாம் சொல்ல. இந்த கதெல்லாம் பேசாத என்கிட்ட. நீ டெமோவில் என்ன காட்டி அது மாதிரி இருக்கணும். உங்களுக்கு டெமோ பீஸ் ஜானி டேவிஸ் கிடையாது. நான் ஒரு டுபாகோர் பீஸு, என்னை விட்டுருங்க. உங்களுக்கு உண்மையான டெமோ பீஸை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பிரதிபலிக்க, அவரை காண்பிக்க சில நல்ல விஷயங்களை நம்ம நல்ல பரிசுத்தவானிடத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது வேறு. அதனால தான் வேதம் சொல்லுங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு ஒருவரை ஒருவர் குற்று கவனித்து, இதெல்லாம் இருக்குது. அதுக்காக என்னை சுத்தமாக நீ பார்க்காத, நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படிலாம் நான் சொல்லிட்டு இர்ரெஸ்பான்சிபிளாக போக முடியாது. இருக்குது. இது எனக்குடைய கிறிஸ்தவ வாழ்வின் நிலைக்கு, நான் ஊழியத்தில் கெடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புக்கு உங்களுக்கு ஒரு முன்மாதிரிகளாய் வாழ வேண்டியது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம், பொறுப்பு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. அதெல்லாம் எஸ்கேப் ஆகலாம் முடியாது. ஆனால் நான் ஆப்சல்யூட் கிடையாது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய முழுமை நிலைக்கும் முழு மாதிரி என்ன எடுக்க முடியாது. உங்களுக்கு மாதிரி யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் காண்பித்த அந்த நிபந்தனையற்ற அன்பு. கடைசியில் ஒரு வசனத்தை வாசித்து செய்தியை நிறைவு பண்ணுவோம். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஏறுகிறார் தள்ளாடி என்கிற பாடலில் நம்ம ஒரு 2 சரணத்தை பாடிட்டு ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 5:5. தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எது ஊற்றப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் செயல்பட்ட அதே தெய்வீக அன்பு இப்போ நமக்குள்ள என்ன ஆயிருக்குது? இப்போ சேனலைஸ் ஆயிருக்கு. எது மூலமா? பரிசுத்த ஆவியின் மூலமாய். இப்போ பவுல் என்ன சொல்றாரு? இந்த பரிசுத்த ஆவி தான் இது மல்டி ஃபங்க்ஷனல் ஃபேக்டர். அது அதாவது பன்முக செயல்பாடுகளை உடைய ஒரு வல்லமை கொண்டது. எதுங்க? பரிசுத்த ஆவி. எப்படி? இது அந்நிய பாஷை பேசும், இது தீர்க்க தரிசனம் உரைக்கும், இது அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் கொடுக்கும், இது பற்பல பாஷைகளை பேசும், இது அற்புத அடையாளங்களை செய்யும், இது அநேகரை என்ன ஆக்கும்? சுகமாக்கும். இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு பலன் தரும். இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும். இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும். இட் இஸ் அ மல்டி ஃபங்க்ஷனல் பவர். எதுக்கு இருக்குது? பரிசுத்த ஆவி இருக்குது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை தேவன் அருளினது இவைகளை செயல்படுத்துகிறதற்காக மாத்திரமல்ல. அவர் அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் ஊற்றும் பொழுதே எதையும் சேர்த்து ஊத்துறாரு. எதை ஊற்றுகிறார்? தேவ அன்பு. கிரேக்க பதத்தில் இந்த ஊற்றப்படுதலுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. எபிபிப்டோன்னு ஒரு வார்த்தை.
அந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் வராது. ஊற்றப்படுதல் அப்படிங்கிறதுக்கு போர்னு ஒரு வார்த்தை இருக்குது, நிறைய வார்த்தை இருக்குது. ஆனால் தேவ அன்பு ஊற்றப்பட்ட அந்த நிலையை பற்றி பேசும்போது இந்த கிரேக்க மொழியிலே ஒரு சொல் பயன்படுத்துகிறார். அதுக்கு பேர் என்னென்னா எபிபிப்டோ. அந்த பொருள், அந்த வார்த்தையினுடைய பிரயோகம் பைபிளில் 2 இடத்துல ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு. ஒன்று எங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு இளையகுமாரன் தகப்பன் வீட்டை நோக்கி வரும்போது அவன் தகப்பன் என்ன பண்ணானா, அவனை என்ன செய்தான், கட்டி அணைக்கிறான். ஹி எம்ப்ரேஸ்டுன்னு இருக்குது. அந்த எம்ப்ரேஸ்ட் என்கிற அந்த இடத்துல எந்த வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா கிரேக்க பைபிளில் எபிபிப்டோ. ஸோ ஹி போர்ட் இஸ் லவ் அப்பான் ஹிம். அதோட அர்த்தம் என்ன, தன்னுடைய அன்பை அவன் மேலே என்ன செய்தான், ஊட்டினான். ஹி எம்ப்ரேஸ்ட். இதே வார்த்தை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பேதுரு எழும்பி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் மீது என்ன செய்தார், வந்திறங்கினார் என்கிற அந்த இடத்திலேயும் இதே எபிபிப்டோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு அவர்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டது. The God's love was poured in their hearts to demonstrate the divine love of Jesus Christ. தெய்வத்தினுடைய நிபந்தனையற்ற அன்பு அவர்களுக்குள் ஊற்றப்பட்டது. எதற்காக என்று சொன்னால், தெய்வத்தினுடைய நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் அந்த டெமோவுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? இப்போ இந்த டெமோவை நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். வீட்டுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கசுமூசுகள், சில தேவையில்லாத காரியங்கள், அதாவது இந்த மாத்திரைகளில் சில மாத்திரைகளுக்கு வந்து ஏதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லுவான். தலைவலிக்கு ஒன்று, வவுத்தொலிக்கு ஒன்று, குறுக்கு வலிக்கு ஒன்று, தலை சுத்துக்கு ஒன்று, வயிற்றுப்போக்குக்கு ஒன்று, வாந்திக்கு ஒன்றுன்னு சொல்லி நிறையா வச்சுருப்பான். ஆனால் சில மாத்திரைகளுக்கு ஒரு பேர் இருக்குது, சர்வலோக நிவாரணி. என்ன நிவாரணி? சர்வலோக நிவாரணி. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னன்னா, அவர் எப்போவுமே இடுப்பில் அந்த சுருக்கு போய் வச்சுருப்பார். அந்த காலத்தில் ஜென்ஸ் எல்லாம் ஒரு இது கட்டுவாங்கள்ல, அரங்கான் கயிறுன்னு ஒன்று கட்டுவாங்க. இப்போ அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. அதில் ஒரு சுருக்கு போய் வச்சுருப்பார். அதில் ஒரு பொடி ஒன்று வச்சுருப்பார். கிட்ட போய் அவர்கிட்ட போய், தாத்தா தலைவலிக்குது, இங்கே வாடா, போய் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வாங்குவார். எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சர்வலோக நிவாரணி எதில் இருக்குது? சுருக்கு பையில் இருக்குது. அதில் எடுத்து ஒரு சிட்டிக்கு 2 சிட்டிக்கு அதை பொடியை போட்டு கலக்கி விட்டு குடி. இப்போ என்ன, இப்போ தலைவலி எப்படி போகுது பார்க்குறேன் அப்படின்மா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ராத்திரி வேளையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சர்வலோக நிவாரணி உன் கையில் இருக்குது. தெய்வத்தின் நிபந்தனையற்ற அன்பு உன் மனைவியோடு உள்ள ஒரு பிரச்சனை உனக்கு சரி பண்ணும், புருஷனோடு உள்ள பிரச்சனையை சரி பண்ணும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிடும், வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களோடு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிடும், பிள்ளைகளோடு இருக்கிற மனஸ்தாபங்களை சரி பண்ணிடும், குடும்ப நிலையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிடும். எந்த நிலைமையில் தேவனோடு கூட உனக்கு பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றை சரி பண்ணி சீராக்கி நிலைநிறுத்துகிற ஒரு தெய்வீக அன்பு, வல்லமையுள்ள சர்வ நிவாரணி இயேசுவின் தெய்வீக அன்பு. ராத்திரி வேளையில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே அந்த அன்பு எனக்குள்ள டெமோ ஆகட்டும் ஆண்டவரே. இப்போ நம்மை கர்த்தர் அந்த அன்புக்காக தான் தேவன் என்ன செய்திருக்கிறாருங்க, அழைத்திருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் பழிவாங்குதல் எனக்குரியது. ஆமாம் ஆமாம். அப்போ உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறது யாருடைய வேலைங்க? தேவன். அப்போ ஆண்டவருக்குரியதுன்ற விஷயத்தில் அந்த விஷயத்தை யாரும் எடுக்கக்கூடாது, கையில் யாரும் எடுக்கக்கூடாது. ஜோமன்ட்டு ஆண்டர்கள் விட்டு அமைதியாயிடணும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எல்லாவற்றுக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர் தேவனாயிருக்கிறார். அப்போது உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்க. அப்போ பேதுரு எழுதுகிற நிருபத்தில் எழுதும்போது, நீங்கள் பழிவாங்குகிறதுக்கான நிலையில் என்ன செய்யவே செய்யாதீங்க, போகாதீங்க. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க, ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போது இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் பிரச்சனைகளுக்குள்ளாகும் போது, சிரமங்கள் படும்போது, சில சூழ்நிலைகளை நம்ம எல்லா நிலைகளும் இன்றைக்கி சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு மூடி கூட கீழே விழுகிறதில்லை. அதுக்காக ஆக்ரோஷமாக எழுப்பி நின்று நமக்கு ஒன்று யூடியூப் இருக்குதுன்னு சொல்லி கழுவி ஊற்றுற வேலைலாம் நமக்கு வேணாம். தெய்வம் இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம்
இயேசு சிலுவையில் காண்பித்த அந்த நிபந்தனையற்ற அன்பு ஒன்றுதான் நமக்குரியது. அதையே வெளிப்படுத்துவோம், அதையே நாம் இந்த உலகத்தில் காட்டுவதற்கு. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதுகிறார், நான் இந்த பரிசுத்தாவின் பலத்தை கொண்டு எல்லாம் செய்கிறேன், தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், பற்பல பாஷைகளை பேசுகிறேன், என்னுடைய சரீரத்தையே கூட என்ன கொடுக்குறேன், சுட்டரிக்க கொடுக்குறேன். ஆனாலும் அந்த இருக்க வேண்டிய அந்த தெய்வீக அன்பு என்னிடத்தில் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அந்த பிரதானமான அன்புக்குள்ளே நாம் வந்து அதை வெளிக்காட்டக்கூடிய மக்களாய் மாற்றுத ஒரு கிருபை தேவன் தரும்படி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தெய்வத்தினுடைய கரத்தில் சமர்ப்பணம் பண்ணுவோம். அதற்கு இடையூறாய் இருக்கிற எல்லா மாம்சீக யுத்தங்களை விட்டு வெளியே வந்து நாம் தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம். கர்த்தர் அந்த பூரண அன்புள்ள மணவாட்டிக்காய் கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. அன்பை பற்றி பேசுகிற மணவாட்டிக்காக அல்ல, அன்பை வெளிப்படுத்துகிற மணவாட்டிக்காக வருகிறார். அந்த நிலையிலே நாம் இருந்து வாழ தெய்வம் கிருபை அருள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த மாலை நேரத்தின் செய்தி நிறைவு பண்ணுகிறேன். தெய்வம் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழும்பி நிற்போம். இந்த பாடலின் ஒரு 2 சரணங்களை பாடி நாம் ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை நிறைவு பண்ணுவோம். தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்தே ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார் கொடுமை நெஞ்சும் பலத்தார் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார் கொடுமை ரத்தமும் நீரும் வருதே ரட்சகரே நோக்கி ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரே நோக்கி இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார்.
சிலுவையில காட்டப்பட்ட அந்த செயல் விளக்கம் நேசித்து வா. ராத்திரிகளில் அன்போடு அழைக்கிறது. நீ அவரிடத்தில் வா. அவரை நேசிக்கிறாயா? இந்த ராத்திரி வேளையில அவரை போல அன்புள்ளவனாய் மாற உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நேசித்து வா. ஒரு செடுத்த தள்ளாடி தவழ்ந்து காலை போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கோலா மலையின் மேல் நடந்து கிருபையுள்ள பிதாவே, நீர் அடைந்த அந்த அகோர மரணம், அதில் ஒரு விழுக்காடு கூட தாங்க எங்கள் சரீரத்தில் பலன் இல்லை ஆண்டவரே. ஆனால் சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய், நித்திய ஆவியாயிருக்கிற தெய்வம், சிதைக்கப்படுவதற்காகவே ஒரு சரீரத்தை ஒரு கருவில் உருவாக்கி கொண்டீர் ஆண்டவரே. 33.5 ஆண்டு காலம் அந்த சரீரத்தில் வாழ்ந்து நற்சு விசேஷத்தை அறிவித்து அநேகருக்கு சுகத்தையும் விடுதலையும் அளித்து இறுதியிலே உம்முடைய அன்பின் பூரணத்துவ வெளிப்பாடாய் அதை சிதைக்க உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த தியாகத்தை நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை அருமையான செயல் விளக்கம் கர்த்தாவே. இது மாய்மாலம் பண்ணுகிற ஒரு செயல் விளக்கம் அல்ல, மனுஷரை பார்க்க வேண்டும் என்று செய்யப்பட்ட செயல் விளக்கம் அல்ல, மனுஷரை குஷிப்படுத்த செயல்பட்ட விளக்கம் அல்ல கர்த்தாவே. இது குற்றியரும் கொலை உயிருமாய் உண்மையே நீர் சிதைத்து கொண்டு எங்கள் மீட்புக்காக இரத்தத்தை சிந்தின ஒரு தெய்வீக அன்பின் செயல் விளக்கம் ஐயா. அதனால் இன்றைக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பினால மீட்கப்பட்ட நாங்கள் இந்த அன்பை இன்னும் இந்த உலகத்துக்கு எங்கள் வாழ்வால் நாங்கள் நிரூபித்து காட்ட, செயல்படுத்தி காட்ட எங்களுக்கு கிருபை செய்யும். அதற்கு விரோதமாய் எங்கள் வாழ்விலே எங்களோடு யுத்தம் பண்ணுகிற எங்கள் மாம்சம் தான் என்கிற நிலை, இது எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீர் எடுத்து போட்டு கர்த்தாவே, பரிசுத்தாவினால் எங்கள் இருதயங்களில் அந்த அன்பு முழுமையாய் ஊற்றப்பட அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல் விளக்கமாய் நாங்கள் நிரூபித்து வாழ்வதால் எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் வாழும் சமூகத்திலும் நாங்கள் இருக்கிற இடத்திலும் ஒரு மேன்மையான இடத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை அருளும். இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு வருகை தந்த எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் உமக்காக தன் வாழ்வை ஒப்பு கொடுக்காத ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே நீர் தொட்டுவீராக. தேவ வல்லமை ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய பிரசனத்தினால நிரப்பி நீ நடத்தும். உம்முடைய தயவுள்ள கருத்துக்குள்ளே எல்லாரையும் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபைக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ளும். எல்லா கணமும் எல்லா துதியும் உமக்கே ஏறெடுக்கிறேன். வருகிற நாளில் நடக்க இருக்கிற கூட்டங்கள் 2 நாள் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் வருஷத்தை வைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவீராக. உம்முடைய தெய்வீக கரத்தில் எங்களை நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். கணமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.